ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து என்ன ஒரு புத்தகங்களை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. ஸோ இறைவி புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து இறைவி புக்ஸில் வந்து அந்த உங்களுக்கு நீங்கள் அதுக்குன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும், இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த இறைவி புக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் நீங்கள் நிறைய புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். சில டைம் வந்து யூஸ்டு புக்ஸ் வந்து கொடுப்பாங்க, இல்லைனா முக்கால்வாசி வந்து அவங்களுக்கு வந்து புது புக்ஸே வந்து கொடுப்பாங்க. நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில நேரம் ஸ்டாக் நிறையா இருந்தால் வந்து அதுக்கு தனியாக வந்து ஆஃபர்ஸ் வந்து போடுவாங்க, காம்போ ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க, நிறைய ஆஃபர்ஸ் வந்து அதுலேருந்து கொடுப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து 399 சர்ப்ரைஸ் ஆஃபர்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருந்தோம். 399 ருபீஸுக்கு வந்து 6 புக்ஸ் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட வந்து 8 புக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்து கண்டிப்பாக நான் கொடுத்த ஒரு 400 ருபீஸ்க்கு வந்து அதுக்கு மேலே வந்து ஒர்த்தாக தான் வந்து இருந்துச்சு. இப்போ மறுபடியும் வந்து அவங்க ஃபாலோவர்ஸ் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அதிகமாக ஒரு ரீச் ஆகிருக்கு அப்படின்னு அதுக்காக வந்து இன்னொரு சர்ப்ரைஸ் ஆஃபர்னு போட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து இது வந்து 499 10 புக்ஸு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி பரவாயில்லையே, 400க்கு வந்து அந்த 399 400 ருபீஸுக்கு வந்து 6 புக்குன்றாங்க, 8 புக் வந்துச்சு. இது 499க்கு வந்து கண்டிப்பாக 10 புக்ஸ்ன்றாங்க, கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அந்த ஒரு ஆஃபரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எழுத்தாளர்களை சொல்லலாம், அந்த எழுத்தாளர்லேருந்து பாதி புக்கும் நாங்கள் ஒரு பாதி புத்தகங்களும் கொடுப்போம் அப்படின்னாங்க. பட் இந்த 499 ஆஃபரில் வந்து எழுத்தாளர்கள் இல்லாமல் நீங்கள் என்ன ஜேர்னரோ அதை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வரலாறு இருந்தால் வரலாறு, இல்லை கவிதைகளா, இல்லை வந்து சிறுகதைகளா, இல்லை நாவலா, அந்த மாதிரி வந்து உங்களோட விருப்பத்தை சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் புத்தகம் வந்து கொடுப்போம். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கிடைக்காத புத்தகங்களாக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி ஓகே, கண்டிப்பாக அந்த சைட்லேருந்து வந்தால் நிறைய நல்ல புத்தகங்களாக தான் வரும். கண்டிப்பாக வந்து நம்ம கொடுக்குற அந்த ஒரு 500 ருபீஸ்க்கு வந்து ஒர்த்தாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த டைமும் இந்த ஆஃபரில் வந்து நம்ம ஆர்டர் போட்டோம். அதில் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து இதுவே வந்து 2 kgன்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து 1 kg வந்து நீங்கள் புக்ஸ் வந்து எங்கேயாச்சும் போய் பழைய புக்ஸ் வாங்கினீங்களா அப்படின்னா வந்து ஒரு 300 இருக்கும், இல்லை 400 இருக்கும், 450 இருக்கும். பட் 2 kg வந்து கிட்டத்தட்ட வந்து 500 ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒர்த்தாக தான் இருக்கும். இதை பார்க்கும் போதே தெரியுது. ஸோ கண்டிப்பாக நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் என்ன ஒரு இதுனா வந்து நான் என்னென்ன புக் அனுப்புவீங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே சேட் பண்ணேன். நீங்கள் தாராளமாக என்ன வேணாலும் அந்த இறைவி புக்ஸ் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் சேட் பண்ணலாம். அவங்க எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவாங்க பொறுமையாக. எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா புக்கு போட்டு விடுங்கலாம் நான் சொல்லுவேன். அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே ஓகே அப்படின்லாம் ரிப்ளை பண்ணுவாங்க அவங்க. அப்புறம் எனக்கு என்னென்ன புக்கு அனுப்ப போகிறீங்களோ வந்து எனக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விடுங்க. ஏற்கனவே எனக்கு புத்தகம் இருந்தால் அந்த புக்கை நான் வேணான்னு சொல்லிடுறேன்னா, இல்லை சார் அப்படி நம்ம பண்ண முடியாது, இது வந்து சர்ப்ரைஸ் ஆஃபர், எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட வந்து சொல்ல முடியாது, பட் ஆனால் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றோம், உங்களுக்கு ஒர்த்தாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சேட்டிங்கே வந்து செம்மையாக இருக்கும். அந்த இறைவி புக் ஸ்டோருக்கும் எனக்குமான சேட்டிங். நான் ரெகுலராக அங்கே வந்து புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் வாங்கினது தான் இந்த பார்சல். பார்ப்போம் இது எத்தனை புக்ஸ் இருக்குது, உண்மையிலே ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு. உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டுருவாங்க. நான் வேணால் அந்த பேஜோட ஸ்க்ரீன்ஷாட்டையுமே வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு 499 ஆஃபர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 10 புக்ஸ் அப்படின்னாங்க. உங்களுக்கு வந்து ரேரஸ்ட் கலெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் என்னென்ன புத்தகம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அது வந்து சொன்னாங்க கொஞ்சம் யூஸ்டு புக்ஸாக தான் இருக்கும், பட் ஆனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இதுதான் அந்த பேக்கிங்லாம் கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன புத்தகம் இருக்குது அப்படின்றதான் இங்கே பார்க்கணும். எல்லாம் பத்திரமா வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பேர் போட்டு ஒரு இது கொடுத்துட்டாங்க, பஷீர் அகமத் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து 499 வந்து எத்தனை புக்ஸ், அவங்க வந்து 10 புக்ஸ்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து எத்தனை புக்ஸ் இருக்குது நான் சொல்லிடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ வந்து 11 புக்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இறைவியிலேருந்து இது வந்து 499 ஆஃபர் 10 புக்ஸ் அப்படின்னாங்க. ஸோ என்னென்ன புத்தகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொல்லிடுறேன். ஸோ முதல் புத்தகம் வந்து வேறு வேறு உலகங்கள், ராமசாமி வந்து எழுதின புத்தகம். ஸோ கிட்டத்தட்ட வந்து இது உயிர்மை பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. புதுசு வாங்கினா வந்து இது 75 ரூபாய். ஸோ வேறு வேறு உலகங்கள் ராமசாமி அவர்கள் புத்தகம் தான் வந்து முதல் புத்தகம். இரண்டாவது புத்தகம் வந்து வித்யாசாகர் எத்தனையோ பொய்கள் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்த புத்தகம் வரும்போதே சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து ரேரஸ்ட் கலெக்ஷனாக தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதுவுமே வந்து கவிதை புத்தகங்கள் மாதிரி தான் வந்து இருக்குது, கவிதை புத்தகங்களாக இருக்குது. வித்யாசாகர் அவர்கள் எழுதின எத்தனையோ பொய்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை புத்தகம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புத்தகம் கவிதை புத்தகம் இல்லை, இது வந்து ஒரு குறு நாவல் மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இதையுமே வந்து நம்ம படித்து ஒரு வீடியோவை போடலாம். மூணாவது புத்தகம் வந்து சுஜாதா அவர்கள் வந்து எழுதின அப்சரா அப்படின்ற ஒரு புத்தகம். ரொம்ப சின்ன புத்தகமாக இருக்குது. இது வந்து ஒரு குறு நாவல்.
ஆமாம், இது குறுநாவல் தான். சுஜிதா அவர்கள் தானே அப்சரா அப்படின்ட்டுருக்கு. இதுவுமே வந்து உயிர்மை பதிப்பகம், கிட்டத்தட்ட 50 ரூபான்னு சொல்லி இந்த புத்தகம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து எங்களுடைய காலத்தில் தான் ஊழி நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி சேரன் லதா ரவிக்குமார் அவர்கள் வந்து எழுதியது. இதுவுமே வந்து ஒரு கதை புத்தகமாக தான் இருக்குது. கதை புத்தகமாகவும் இருக்குது, ஒரு கவிதை புத்தகமாகவும் இருக்குது. ஸோ இது வந்து எங்களுடைய காலத்தில் தான் ஊழி நிகழ்ந்ததுன்னு சொல்லிட்டு சேரன் லதா ரவிக்குமார் அவங்க எழுதினது. இது வந்து 4வது புத்தகம். அடுத்து வந்து திருக்குஞ்சம் அப்படின்னு சொல்லி தேல்முனி அவர்கள் வந்து எழுதியது. ஸோ இந்த புத்தகமே வந்து ஒரு நாவல் புத்தகமாக தான் இருக்குது, இல்லைன்னா ஒரு கட்டுரை புத்தகமாகவும் இருக்குது. நான் வந்து இதை வந்து படிச்சுட்டு என்னன்னு சொல்லி சொல்கிறேன். இது வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு மாதிரியும் இருக்குது. ஏன்னா அங்கங்கே சின்ன சின்ன கதைகளாக இருக்குது. கதைகளாக இல்லை கட்டுரைகள் புக்கான்னு தெரில. ஸோ படித்தா தான் தெரியும். தெற்குஞ்சம் தேன்மணி அவர்கள் வந்து எழுதியது. இதுதான் 5வது புக்கு. அதுக்கப்புறம் இது வேரில் பழுத்த பலா, எஸ் விஜயராஜ் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகமே வந்து போட்டிருக்காங்க. இதுவுமே வந்து சின்ன சின்ன கதைகள் புத்தகமாக இருக்குது. இது வேரில் பழுத்த பலா, எஸ் விஜயராஜ் அவர்கள் வந்து எழுதியது. அடுத்து மெட்ரோ பாப்கார்ன், KR மணி அவர்கள் வந்து எழுதியது. ராதாரம், இதுவுமே வந்து ஒரு கட்டுரை புத்தகங்கள் மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப பழைய கலெக்ஷனாக வந்து இருக்குது. இதுவும் கட்டுரைகள்னு சொல்லிட்டு மெட்ரோ பாப்கார்ன், KR மணி அவர்கள் வந்து எழுதியது. அடுத்து வந்து பெருகும் வேட்டை, அழகிய பெரியவன் அவர்கள் வந்து எழுதியது. பெருகும் வேட்டை அப்படின்றது வந்து இதுவுமே வந்து உயிர்மை பதிப்பகம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. பிள்ளை சோற்றை திருடி சில்லறை நீங்களே வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன கட்டுரைகள் புத்தகமாக இருக்குது. இதையுமே நம்ம படித்து வந்து ஒரு வீடியோவாக போடலாம். பெருகும் வேட்டை, அழகிய பெரியவன் அவர்கள் புத்தகம். அடுத்து வந்து கபிலன் வைரமுத்து அவர்கள் மலைக்கு ஒதுங்கும் மண் பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். இது வந்து உயிர்மை பற்றி வெளியிட்டிருக்காங்க. 150 ரூபாய்ன்னு சொல்லி போட்டிருக்கு. இது வந்து மொத்தம் அவரோட கவிதைகள் எல்லாமே வந்து இதில் இருக்கும். மலைக்கு ஒதுங்கும் மண் பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வைரமுத்து எழுதின கவிதைகள் புத்தகம். அடுத்து முருகன் அவர்கள் எழுதிய 2ஆம் ராயர் காஃபி கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நாவல் மாதிரியும் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நம்ம படிச்சுட்டு என்னன்னு சொல்லுவோம். 2ஆம் ராயர் காஃபி கிளப், முருகன் அவர்கள் வந்து எழுதியது. இது அமுருதா. இதோட விலையை வந்து ஒரு 160 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து யூஸ்டு புக்ஸ். அந்த ஒரு இதில் தான் வந்துட்டு ஒரு 11 புக்கும். லாஸ்ட் புக் வந்து சாஜி சொல்லில் அடங்காத இசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். ஸோ இந்த புத்தகம் வந்து ஒரு நாவல் புத்தகம் மாதிரி தான் வந்து இருக்குது. பட் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்குது புத்தகம். ரொம்ப ரொம்ப டேமேஜெலாம் இல்லாமல் அவங்க சொன்ன மாதிரி வந்து யூஸ்டு புக்காக இருந்தாலுமே வந்து நிறையா கட்டுரைகள் புத்தகம், கவிதைகள் புத்தகம், அப்புறம் சிறுகதைகள் புத்தகம், நாவல் மாதிரி இருக்குது. எல்லா புத்தகமும் கிட்டத்தட்ட வந்து இதுதான் வந்து 499 ருபீஸ்க்கு வந்து வாங்கின ஒரு 11 புத்தகங்கள். எல்லாமே வந்து உங்களுக்கு ரேரஸ்ட் கலெக்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஏன்னா நான் வந்து சில புத்தகங்கள், சில ரைட்டர்ஸ் பேர் சொன்னேன். சோபா சக்தி அவங்க எனக்கு, அப்புறம் வந்து இன்னொரு 2 ரைட்டர் பேர் சொன்னேன். சோபா சக்தி அவங்கள சொன்னேன். தமிழ் பிரபா, அந்த பேட்டை நாவலில் எழுதியிருந்தாங்க தமிழ் பிரபா. ஸோ தமிழ் பிரபா நான் அவங்களும் எனக்கு வந்து சோபா சக்தி அவங்களும் கொடுங்கன்னு புத்தகம் இல்லை இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து பழைய புத்தகங்கள் கலெக்ஷனாக தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 புத்தகங்கள் வந்து கொடுத்துருக்காங்க 499 ஆஃபரில். ஸோ நீங்களுமே இந்த புத்தகங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழைய புத்தகங்கள் வேணும் கொஞ்சம் ஒருத்துன்னு சொல்லி நீங்கள் வந்து நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக வந்து அந்த இறைவி புக் ஸ்டோரில் போய் ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க வந்தது. நன்றி. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த மாதிரி புத்தகங்கள் சின்ன சின்ன புத்தகங்களாக ஒரு 50 ரூபாய்க்கோ இல்லை 70 ரூபாய்க்கோ இல்லை 100 ரூபாய்க்கோ வந்து சின்ன சின்ன புத்தகங்களாக நீங்கள் வாங்கி ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களோட வாசிப்பு பழக்கத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய புத்தகம், பெரிய நாவல், பெரிய பகுதி 1 பகுதி 2 வந்து ஒரு நாவலே வந்து 2-3 பகுதியெலாம் வந்திருக்கு. நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஜெயமோகன் அவர்களே வந்து பெரிய பகுதிகள்லாம் வந்து எழுதியிருக்காரு. அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன புத்தகங்களாக தொடங்கி உங்களுக்கு பெரிய புத்தகங்களுக்காக வந்து வாசிக்க பழக்கம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கும். நிறையா வாசிங்க. நிறைய பொறுமையும் பக்குவமும் நிறைய அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் அடுத்தவங்களுக்கும் நிறையாவே சொல்லலாம். நிறைய நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அந்த வார்த்தையோட கணம் வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுவீங்க. அது நார்மலாகவே இதெல்லாம் இருக்கும், ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். பட் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பலவீனமாக இருக்கப்போ இந்த வாசிப்பு பழக்கம் வந்து இதெல்லாம் நமக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். இது என்னோடய பர்சனல் அனுபவத்தில் சொல்கிறேன். நன்றி.